பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கொலை தொடர்பாக பிள்ளையான் தற்போது வெலிக்கடை சிறையில் உள்ளார். அத்துடன் ஈஸ்டர் தாக்குதலிலும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த 5 கொலைகள் தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் பிற சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதற்கமைய குறித்த வழக்கிற்காக இன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பிள்ளையான் மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். கடந்த 2008ஆம் ஆண்டில் T56 ரக துப்பாக்கிகளால் நிகழ்த்தப்பட்ட கோரக்கொலை குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு வெளிப்படுத்திய கொலை குற்றப்பத்திரிகையில் 2008ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கல்லடி இரட்டை கொலை, 2008ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி காத்தான்குடி இரட்டை கொலை, 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பவுனதீவு கொலை ஆகியன அடங்குகின்றன. மேற்குறிப்பிட்ட கொலை குற்றச்சாட்டில் 3வது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்ட பிள்ளையான் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பிள்ளையானை எதிர்வரும் வழக்கு தேதியில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு வெலிக்கடை சிறை கண்காணிப்பாளருக்கு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் பிள்ளையான் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிடங்க சைடோட